டேய் அயர்லாண்டு, நீ அடிச்சது வேர்ல்டு சாம்பியன்ரா. இங்க தெரியுதுல ஸ்கோர் போர்டு. இது வந்து ஏஐ கிடையாதுங்க. இது நேத்து மேட்சோட ரிசல்ட். இந்தியா டீம் ஏதோ ஒரு செகண்ட் டீம், தேர்ட் டீம், ஏ டீம், பி டீம் அனுப்பல. மெயின் டீமை போட்டிருக்காங்க அயர்லாண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மேட்ச் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி அயர்லாண்டுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். அயர்லாண்டு சூப்பராக விளாண்டாங்க. ஸோ நம்ம புவர் கிரிக்கெட் விளாண்டோம். பட் வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு அயர்லாண்டு செமையாக விளாண்டாங்க. இப்போ நம்ம டீமுக்குள்ள வருவோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை சாக்கா யூஸ் பண்ணிக்கிட்டு திடீர் சூரியகுமார் யாதவ் ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சியை அட்டாக் பண்றாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் இப்பதான் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டுருக்காரு. இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஸ்ரேயாஸ் ஐயர் இன்னும் நல்லா பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நேத்து நம்மளோட மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம ப்ராப்பரா அயர்லாண்டு தானே அப்படின்ற மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து நம்ம இந்தியா டீம் இதுல இருந்து கண்டிப்பா மீண்டு வந்து அடுத்த மேட்ச் கண்டிப்பா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம சூரியவன்சியை வந்து ஒருவேளை டீமுக்குள்ள எடுத்துட்டு வரணும்னா நம்ம யாரோ ஒரு ஆளை வெளியில வைக்கணும். அந்த ஒரு ஆள் யாருன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இல்ல சூரியவன்சியை கொண்டு வரணுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து வேற மேட்ச்ல சூரியவன்சி இறக்கலாமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம அயர்லாண்டுக்கு கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்தோம்னா அயர்லாண்டு ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க.